உடல் தொந்தரவுகள்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? டயபெட்டிக்காக இருக்கட்டும், ஹை பிபியாக இருக்கட்டும், சைனஸாக இருக்கட்டும், ஆஸ்துமாவாக இருக்கட்டும், இது மாதிரியான எந்த ஒரு தொந்தரவுகள் இருந்தாலும் இது எல்லாமே ஒரு சாதாரண ஒரு தொந்தரவுகள் தாங்க. நாம் எப்போ அதில் ஒரு பயம்னு ஒன்று கலக்கிறோமோ, எப்போ அதில் ஒரு கவலை, ஒரு துக்கம், ஒரு கோபம், இது மாதிரியான ஒரு எதிர்மறையான ஒரு சிந்தனைகள் அதில் நம்ம கலக்கிறோமோ, அப்போது ஒரு சாதாரண ஒரு தொந்தரவு ஒரு தீவிர தொந்தரவாக மாறிடுங்க. ஒரு மனம் சார்ந்த ஒரு நோயாக மாறிடும். அது ஆக்சுவலாக சொல்லணும். நம்ம இப்போ ஒரு புறத்தில் ஏற்படக்கூடிய ஒரு உடல் அளவில் ஏற்படக்கூடிய ஒரு தொந்தரவுகள் சீக்கிரமாகவும் ஈஸியாக நம்ம வந்து சரி பண்ணிட முடியும். ஒன்ஸ் மனம் சார்ந்த ஒரு தொந்தரவுகளாக மாறிடுச்சு அப்படின்னா அதை நம்ம சரி பண்ணுறதுக்கு இன்னும் பல மடங்கு நம்ம வந்துட்டு உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வந்துடுங்க. அது ரொம்ப சிரமமாயிடும். ஏன் அப்படின்னா மனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் வந்து கடினமாயிடும். அதனால அதில் பயம் அப்படிங்கிறத ஒன்று கலக்காம நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னாக்க, நம்ம லைஃப் ஸ்டைலை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு புரிதலுக்குள்ளே போய் கொஞ்சம் நிதானமானோம் அப்படின்னா நம்மளுடைய உடல் சார்ந்த பிரச்சனைகளை நம்ம ஈஸியாக வந்து சரி பண்ணிட முடியும். அது மனம் சார்ந்த பிரச்சனையாக மாறிடுச்சுன்னா அந்த ப்ராப்ளம் ஒரு வேர் விட்டு ரொம்ப டீப்பாக போகிற மாதிரி ஆகி போயிருங்க.